வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம வீட்டிலே சோப் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். கடையில் வாங்குகிற சோப்பில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அது நம்மளோட ஸ்கின்க்கும் நல்லது கிடையாது. இப்போ நம்ம வீட்டிலே செய்ய போகிற சோப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த ரசாயன பொருளும் அதோட எஃபெக்ட் போகிறதுக்கு எப்படிங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சோப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. சோப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கெமிக்கல், அதுதான் காஸ்டிக் சோடா, தண்ணி, நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்செக்கெண்ணெய் வாங்கியிருக்கேன் நான். இந்த காஸ்டிக் சோடா பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் கிடைக்குங்க. 250 கிராம் 30 ரூபீஸ் தான். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடா 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது இந்த காஸ்டிக் சோடா கையில் தொட்டிங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா க்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே கப்பில் 250 ml நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம ஒரு 50 ml தண்ணி சேர்க்கணும். இப்போ கரெக்டாக 250 ml ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கோகோனட் ஆயில் சேர்க்க போகிறோம். 650 ml எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 6.5 கப்பு கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 50 ml ஊற்றுறங்க. கரெக்டாக இப்போது 650 ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான். அது சுத்தமானதாக வாங்கிக்கோங்க. கோகோனட் ஆயில் தான் பார்த்தீங்கன்னா கிருமி நாசினி. அதில் தான் நுரையும் நல்லாவே வரும். சோப்பு செய்கிறதுக்கு நான் அளவு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்மக்கிட்ட வெயிட் மிஷின் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 1 மடங்கு காஸ்டிக் சோடாக்கு 2.5 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 6.5 மடங்கு கோகோனட் ஆயில். இது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலக்கணும். நல்லா மாவு பதத்துக்கு வரணுங்க. நான் பீட்டர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விடாமல் நல்லா கலக்கிட்டே இருக்கணும், நமக்கு மாவு பதம் கிடைக்கிற அளவுக்கு. இது கலக்க பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இது கலக்கும்போது பார்த்திங்கன்னா பாத்திரம் நமக்கு நல்லா சூடாகும், பயப்பட வேண்டாம். இது கண்டினியூஸாக ஒருத்தரே கலக்க முடியலன்னா ஆள் மாற்றி ஆள் கூட கலக்கிக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுங்க. மாவு பதத்துக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா கோகோனட் சோப். இதை நீங்கள் இப்படியே கூட அச்சில் ஊற்றிக்கலாம். அச்சு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த அச்சுலேயே ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சோப் பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் கப்புனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணால் வச்சுக்கோங்க. இது நம்ம ஊற்றிக்கலாம் அச்சில். இப்போ நம்ம ஊற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா இது கோகோனட் சோப். அடுத்தது வேணும்னா நம்ம கடலை மாவு சோப் கூட செஞ்சுக்கலாங்க. கடலை மாவு மட்டும் கிடையாது, மஞ்சத்தூள் அந்த மாதிரி எது வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலை மாவு சோப். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10% எடுத்துக்கோங்க. இதில் இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஸ்பூன் போட்டு நல்லா கலக்குனாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் அந்த அச்சில் ஊற்றிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக கஸ்தூரி மஞ்சள் சோப். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன்.
நல்லா கலக்கியாச்சுங்க. இதையும் வந்து அந்த அச்சில் சேர்த்துக்கலாம். இது வந்து முல்தானி மெட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து குளியல் பொடி எடுத்திருக்கேன். இது வந்து மகிழம்பூ, பாசிப்பயிறு, குப்பைமேனி இது எல்லாமே வந்து மிக்சிங்காக இருக்குது. குளியல் பொடி அச்சில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வந்து நான் அப்படியே சேர்க்குறேன் அந்த அச்சில். உங்கள்கிட்ட ஆலிவேரா இருந்தால் அதை கூட வந்து நீங்கள் ஒரு 10% எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். எந்த விதமான சோப்பாக இருந்தாலும் மூலப்பொருள் பார்த்திங்கன்னா இதுதான். அது கூட நீங்கள் அதை 10% மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற சோப்பில் பார்த்திங்கன்னா மணத்துக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அது வந்து நம்ம ஸ்கின்க்கும் வந்து நல்லது கிடையாது. மீதி ஊற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கிட்ட அச்சு இல்லை, நான் சோப் பாக்ஸ்லேயே சேர்த்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து இப்போது அச்சில் ஊற்றியாச்சுங்க. நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த கெமிக்கலோட எஃபெக்ட் போகிறதுக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம 30 நாள் தொடாமல் அப்படியே வைக்கணுங்க. அப்போ வந்து அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் நமக்கு போயிடும். 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதெல்லாம் சோப்பே கிடையாதுங்க. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சோப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கெமிக்கல் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் போயிடும். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செஞ்ச சோப்புங்க இது. இது பார்த்திங்கன்னா நமக்கு 8 ஹவர்ஸில் சோப்பாக மாறிடுங்க. ஆனால் வந்து நம்ம இது 30 டேஸ்க்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த கெமிக்கலோட எஃபெக்ட் எல்லாம் போகிறதுக்காக தான். இதை வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது குழந்தைகளை கைப்படாமல் மேலே எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி கேஸ்டிக் சோடாவும் அதே மாதிரி தான், குழந்தைய கைப்படாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம சோப்பு வந்து அந்த மோல்டில் ஊற்றி வச்சு 8 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சோப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போவே யூஸ் பண்ண வேண்டாம், 30 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோப்புலேயும் பார்த்திங்கன்னா நல்லா நுர வருங்க. இப்போ எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பார்த்திங்களா, நல்லா நுர வருது. நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த சோப்பு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சோப்பில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. கடையில் வாங்குகிற சோப்பில் பார்த்திங்கன்னா அதில் மணத்துக்காக நிறையா கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. நம்ம அதை கையை கழுவிட்டு அப்படியே போய் சாப்பிடுவோம். அது நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். இதில் எந்த விதமான மணமும் கிடையாதுங்க. நுர வரத்துக்குன்னா பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடைகளில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாம் ஆயில் தான் வச்சு சோப்பு செய்கிறாங்க. நுர வரத்துக்காக நிறைய கெமிக்கல்ஸ் தான் ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கையை கழுவிக்கலாம். இந்த சோப்பை வந்து இனி நம்ம 30 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஷேவ் பண்ணுறதுக்கு சோப் அல்லது வந்து க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா முடியெல்லாம் வெள்ளை முடி ஆகிட்டு வரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு நேச்சராக யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு வந்து 80 கிராம் இருக்குது. எனக்கு வந்து 9 சோப்பு கிடச்சிருக்குங்க. 700 கிராமுக்கு மேலேயே வந்து சோப்பு கிடச்சிருக்கு. இந்த சோப்பை வந்து நீங்கள் பாத்திரம் விளக்குறது கூட யூஸ் பண்ணலாங்க. நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி சோப் வந்து நேச்சராக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.